Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு நம்ம கிச்சன் தியேட்டரில் ஒரு கொங்கு ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ டைரக்ஷனுக்குள்ளே போய் ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 2 பழுத்த தக்காளி, அது கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே மிக்சர் ஜாரில் 1 கப்பு தேங்காய், அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு இதையும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன்வாயில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நல்ல ஒரு லெமன் சைஸில் புளியை சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதையும் சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஃபிஷ் கறிக்கு ஒரு 25 சின்ன வெங்காயம் தேவைப்படும். அதுலேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நைஸாக எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி அது கூட கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதை ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுக்கலாம். இப்போ நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் இது கூடயே அப்படியே ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். ஜஸ்ட் ஒரு 2-3 வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஆட் பண்ணி இது எல்லாமே ஒன்று சேர, பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா ஒன்று சேர, ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி டிரான்ஸ்குலண்ட்டாக ஆனதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்ல குழம்பு மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த டொமேட்டோ பியூரி, அதை இறக்கி விட்டு இப்போ நல்லா இந்த டொமேட்டோ பியூரி, இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், மிளகு, சீரகம், அந்த பியூரியை இப்போ இந்த இது கூட நம்ம ஆட் பண்ணணும். தேங்காய் பியூரியை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணி இவங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஒன்று சேர கொஞ்சம் நேரம் இது எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இவன் நல்லா தக 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 தகன்னு சொல்லி நல்லா கொதிப்பான். நல்லா நம்ம போட்டிருக்க எண்ணெய்லாம் இந்த மாதிரி மேலே வந்துடும். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி தண்ணி, அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, கொத்தமல்லி போட்டு லிட் போட்டு புளியோட வாசனை நல்லா போகிற வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். ஒன்ஸ் புளி வாசனை போனதுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை இந்த மாதிரி சட்டிக்குள்ளே 1 by 1 இறக்கி விட்டுட்டு கீழே இருக்கிற கிரேவியெல்லாம் அந்த மீனில் படுற மாதிரி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா லிட் போட்டு மூடி வைக்கணும். ரொம்ப மிக்சிங் கொடுக்கக்கூடாது, அப்போ மீன் உடஞ்சிரும். நல்லா ஒரு ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 to 10 minutes இது கொதிச்சிச்சு அப்படின்னாலே போதும். லிட் போட்டு மூடி அதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் 7 to 8 minutes நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு திருப்பியும் லிட்டு போட்டு மூடி வச்சு இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மினிமம் உள்ளே இன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 hours 4 to 5 hours ஆச்சு மீன் குழம்புக்கு ரெஸ்டிங் டைம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். இதோட ஹீரோயின் லிஸ்டெல்லாம் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த கொங்கு ஸ்டைல் ஃபிஷ் கறியை உங்கள் கிச்சன் தியேட்டரில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்ற ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.